வேதாகமத்தில் சில சிறிய சம்பவங்கள் இருக்கின்றன, ஆனால் அந்த சம்பவங்களில் பெரிய ஆவிக்குரிய சத்தியங்கள் மறைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் செலோப்பியாத்தின் குமாரத்திகள் பற்றிய கதை. இவர்களின் பெயர்கள் மக்லா, நோவா, ஹோக்லா, மில்கா, திர்சா. அவர்களின் தகப்பன் செலோப்பியாத் இறந்தபோது அவருக்கு ஆண் குழந்தை இல்லை. அவருக்கு ஆண் குழந்தை இல்லையா? இல்லையா. அந்த காலத்தில் சுதந்திரம் ஆண்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால் அவர்களின் குடும்பத்தின் பெயர் அழிந்து போகும் நிலை ஏற்பட்டது. ஆனால் இந்த 5 பெண்கள் பயந்து மௌனமாக இருக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து தரவும் அவர்கள் தைரியமாக மோசே முன்பாகவும் ஜனங்கள் முன்பாகவும் நின்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். எங்கள் தகப்பனின் பெயர் ஏன் அழிய வேண்டும்? எங்கள் தகப்பனின் பெயர் ஏன் அழிய வேண்டும்? மோசே இந்த விஷயத்தை தேவனிடம் கேட்டார். அப்போது தேவன் கூறினார், செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்வது சரியே. அந்த நாளிலிருந்து இஸ்ரவேலில் ஒரு புதிய சட்டம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் நமக்கு முக்கியமான ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது, தேவன் நீதியுள்ளவர். இரண்டாவது, தைரியமான விசுவாசம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த 5 பெண்களின் விசுவாசம் இஸ்ரவேல் ஜனத்திற்கு சட்டமாக மாறியது. தேவன் தாழ்ந்தவர்களின் குரலை கேட்கிறார். மனிதர்கள் மதிக்காமல் விட்டாலும் தேவன் நம் குரலை கேட்கிறார். இன்று நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் அநீதிகள் இருக்கலாம். ஆனால் நாம் தேவனிடத்தில் நின்றால் அவர் நமக்காக நியாயம் செய்வார். செலோப்பியாத்தின் குமாரத்திகள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் இதுதான். தைரியமாக தேவன் நின்றால் அவர் நமக்காக செயல்படுவார்.